அனைவருக்கும் வணக்கம். சுவையான குலோப் ஜாமுன் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் ஜிஆர்பி குலோப் ஜாமுன் பாக்கெட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான பசும்பால் தேவையான அளவுக்கு நான் மாவில் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் தண்ணி ஊற்றலைங்க, பால் நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/4 ஹவருக்கு மாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது இதை தேவையான அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். உருண்டை பிடிக்கும் போது வெடிப்பில்லாத அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு உருண்டை பிடிச்சதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். வெடிப்பே இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. மாவு நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். மாவு நல்லா வெந்து வரணும், உள்ளேயும் நல்லா வெந்து வரணுங்க. இப்போ நான் திருப்பி விட்டுடுறேன். பாருங்கள், எல்லாமே வெடிப்பில்லாத அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ இது நல்லா வெந்த பிறகு இதை எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வெடிப்பில்லாத அளவுக்கு வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் சர்க்கரை தண்ணி ரெடி பண்ண போகிறேன். 1.5 சொம்பு அளவுக்கு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி சூடான பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு கப்பில் நான் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை தண்ணி நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நல்லா கொதித்து வரணும். நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வரணுங்க. அப்போ தான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தால் சூப்பரான சுவையான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும். அதேமாரி வெடிப்பும் இல்லாத அளவுக்கு நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.